ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. சில பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மையுருவில் இன்றைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 23வது பதம். இன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துட்ட எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः நச்சைனம் க்லேஷயந்த்யாபோ நசோஷயதி மாருதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாதும், வீசும் காற்றால் உணர்த்தப்பட முடியாதும் ஆகும். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நசைனம் கிளேஷயந்த்யாபோ நசோஷயதி மாருத. ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. ஏன் ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது? ஏனென்றால் ஆத்மா பௌதிகமானது அல்ல, ஆத்மா ஆன்மீகமானது. ஆத்மா இறைவனின் சிறிய அம்சம். இந்த உடலில் இருக்கும் ஆத்மா இறைவனின் சிறிய அம்சம். அது இறைவனின் அம்சமானதும் ஆன்மீகமானதுமா இருக்கிறதுனால அது துண்டு துண்டா வெட்ட முடியாது. ஆத்மாவை பீஸ் பீஸா வெட்ட முடியாது, ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால உலர்த்த முடியாது. ஆனா இந்த உடலை என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் இந்த உடல் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த உடலை நெருப்பால் எரிச்சிடலாம். இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த உடலை தூக்கி நெருப்புல போடுறாங்க இல்லையா. ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே என்ன பண்றாங்க, இந்த உடலை கொண்டு போய் ஸ்மசானத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. சாம்பலோட சாம்பலம் பாருங்க. வாழும் போது நமக்கு எவ்வளவு அகங்காரம். இந்த உடலை விட்டதோ இந்த உடம்புல ஒரு சட்டி அளவுக்கு தான் சாம்பல், சாம்பலா போய் நெருப்போட எரிஞ்சு சாம்பலாய். அப்ப இந்த உடலை எரிக்கலாம். ஒரு காலத்துல இந்த உடலை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல கூட இந்த உடல் எரிக்கிறதுக்கு விறகு கட்டை வச்சு எரிப்பாங்க. விறகு கட்டையில வச்சு எரிப்பாங்க. இந்த சாணம் வெரைட்டி இருக்குல்ல, சாணத்தை வெரைட்டி தட்டி அதை வச்சு எரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேற்றம் ஆயிடுச்சு, எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் இருக்கு. அப்படி அந்த எலக்ட்ரிக் கிரமட்டோரியத்துல போனோம்னு ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அதுல இருந்து ஒரு ட்ரே மாதிரி வெளியில வரும். பாடி கொண்டு அதுல வச்சு உள்ள போனோடனே அடுத்த கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு பஸ்பமாயிரும். ஐயா, எங்களுக்கு எலக்ட்ரிக் கிரமட்டோரியத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, நேரம் இல்ல, ஆள் இல்ல, வண்டி இல்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, மொபைல் வண்டி இருக்கு. மொபைல் கிரமட்டோரியம் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற சுடுகாடு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு. அங்க அந்த கிரமட்டோரியம் வண்டி வந்துடும். எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் வண்டி, மொபைல் வண்டி. அந்த மொபைல் வண்டி அதுல சிலிண்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க அந்த பாடி கொண்டு போய் அந்த ட்ரேல வச்ச உடனே அந்த கேஸ் ஆன் பண்ண உடனே பஸ்ன்னு எரிஞ்சு பசுவாங்க. அவ்வளவு. இந்த உடல் என்ன ஆகுது, எரிந்து சாம்பல் ஆயிடும். சரி, சிலர் என்ன பண்றாங்க, சில சமுதாயத்துல உடலை எரித்து விடுகிறார்கள். இந்த உடல் எரிந்து சாம்பல் ஆயிடும். சில சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்க, மண்ணா புதைச்சிருவாங்க. மண்ணுல புதைச்சு அது மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். எலும்பு மட்டும்தான் மிஞ்சும், மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப உடலை மண்ணோட மண்ணா புதைச்சிடலாம்,
உடலை எரிச்சிடலாம், ஆயுதங்களை கொண்டு பீஸ் பீஸா வெட்டிடலாம். கலியுகத்துல என்னெல்லாம் நடக்குது. சமீபத்துல கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு ஆணை வந்து பீஸ் பீஸா வெட்டி சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டேன். இந்த உடம்ப துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணாங்க, சூட்கேஸ்ல வச்சு கொண்டு தூக்கி வெளியில போட்டாங்க. இன்னெல்லாம் அக்கிரமம் நடக்குது கலியுகம். உடலை துண்டு துண்டா வெட்டிடுறாங்க. துண்டு துண்டா வெட்டி வெட்டியில வச்சு எடுத்துட்டு போய், அப்போ உடலை துண்டு துண்டா வெட்டலாம், இந்த உடலை பீஸ் பீஸா வெட்டலாம், இந்த உடலை எரிக்கலாம், இந்த உடலை நீரை கொண்டு நினைக்கலாம். உடம்பு நினைச்சிரும் தண்ணியில போட்டா. நீங்க தண்ணியில இருந்து பாருங்க, ரொம்ப நேரம் அப்படியே உடம்பு ஊறி போயிடும், நனைஞ்சு போயிடும். காற்று அடிக்கும் போது உடல் உலர்ந்து விடும். அப்ப இந்த உடலை ஆயுதங்களை கொண்டு வெட்டலாம், இந்த உடலை வந்து நெருப்பால் எரிக்கலாம், இந்த உடலை நீரில் நினைக்கலாம், காற்றால் உலர்த்தலாம். ஆனா இந்த உடலுக்கு ஆத்மா இருக்கு இல்லையா, உடலில் உள்ளிருக்கும் ஆத்மா, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆத்மா இந்த மாற்றத்துக்கு எதுக்குமே உட்பட்டதே இல்லை. இந்த செயலுக்கு எதுக்குமே அது பாதிப்படைவதில்லை. ஆத்மாவை இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு உறுதி யார்கிட்ட இருந்தது? பிரகலாத் மகாராஜா கிட்ட இருந்து. நீங்க எல்லாரும் இது கேள்விப்பட்ட பாகவத கதை. பிரகலாதன் 5 வயது குழந்தை. அந்த பிரகலாத குழந்தையை இரண்யகசிபு தன் காவலாளி வைத்து நெருப்புல தூக்கி போட சொன்னார். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், என் குடும்பத்தை அழிக்க வந்த சத்ரு, இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரகலாத குழந்தையை இரண்யகசிபுடைய காவலர்கள் நெருப்புல தூக்கி போட்டாங்க. பிரகலாதர் வந்து ஐயோ அம்மானு பயந்தெல்லாம் ஓடல. யாராவது என்ன காப்பாத்துங்களே, யாராவது என்ன காப்பாத்துங்க. இல்லையா, நம்ம வீடு தீ பிடிச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம வீடு தீ பிடிச்சிருச்சுன்னா ஐயோ யாரா என்ன காப்பாத்துங்க, வீடு தீ பிடிச்சி ஓடும், அலரும். ஆனா பிரகலாத் மகாராஜா அவரை நெருப்புல தூக்கி போடுறாங்க. போட்டுக்கங்க, நெருப்புல தானே போடுவீங்க, தாராளமா போட்டுக்கங்க. இந்த உடல் தான் எரிய போகுது, இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவை எரிக்க முடியாது, நீங்க என்ன நெருப்புல போடுங்க, சந்தோஷமா நெருப்புக்குள்ள போறேன், நான் இந்த உடலை விட்டது பகவான்கிட்ட தான் போறேன். அதனாலதான் பிரகலாத் மகாராஜா தன்னே உணர்ந்த ஆத்மா. 5 வயசு குழந்தை. நாரதருடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தை அசுர குலத்துல பிறந்தாலும், இரண்யகசிபுடைய வாரிசாக இருந்தாலும், நாரதருடைய அனுகிரகத்தினால ஆக சிறந்த ஆத்ம விஞ்ஞானத்தை இந்த குழந்தை கற்றுக்கொண்டது. 5 வயசு தான். நெருப்புல போடுறியா போட்டுக்கோ, இந்த உடம்புதான் எரிஞ்சு சாம்பலா போகுது, ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆக போறது இல்லை. அப்ப அந்த பிரகலாத குழந்தை நெருப்புல போட்டாங்க, ஒண்ணும் ஆகல. பகவான் வந்து அவரை காப்பாற்றி விட்டார். பகவானு கூட உதவி கூப்பல்ல அவர். அப்புறம் பெரிய சமுத்திரத்துல கொண்டு தூக்கி போடுறார், நடுக்கடல்ல. இந்த நீர்மன் என்ன செய்ய போகுது? இந்த நீரால் இந்த உடலுக்கு ஒண்ணா, இந்த உடல் வேணா இந்த நீர்ல வந்து மூழ்கி போகலாம், இந்த உடல் வேணா இந்த நீரினால நினைக்கப்படலாம். ஆனா இந்த உடலுக்கு ஆத்மா நீரால் ஒண்ணும் செய்ய முடியாது. சமுத்திரத்தை போட்டாலும் இந்த குழந்தை கவலை இல்லை, நெருப்புல போட்டாலும் கவலை இல்லை. சொந்த அம்மா வச்சு விஷம் குடிக்க பாக்குறேன், அதுக்கும் தயங்கல. வெறும் பட்டத்து யானையை கொண்டு வந்து, யானை பிளிரிட்டு மதம் பிடிச்சு யானை பிளிரிண்டு வந்து இந்த குழந்தைய மிதிக்க வருது, அதுக்கும் பயம் இல்லை. விஷப்பாம்புகளை கொண்டு வந்து அதுக்கும் பயம் இல்லை. ஏய் பிரகலாதா, உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவேன், வெட்டிக்கோ, இந்த உடம்பத்தான் நீ பீஸ் பீஸா வெட்ட முடியும், இந்த உடலுக்கு ஆத்மா வெட்ட முடியாது. அதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஸ்தித பிரஜன், ஸ்திததிர் முனி, தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால பிரகலாத குழந்தைக்கு பயமே இல்லை. ஏன்னா நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். நமக்கெல்லாம் பாருங்க, கையில ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சுன்னா பொறுத்துக்க முடியாது. ஐயோ என் கையில அடிபட்டுச்சே, வரம் போறோட்டில பாருங்க, விரல வெட்டிட்டு நாய் வெட்டிட்டு தெரியாம கிழிச்சு போச்சு, வலி தாங்க முடியலையே, தாங்க ஊரெல்லாம் சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு கீரலா இருக்கும். இவ்வளவுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளும் ஆத்மாவை பற்றி படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா இந்த உடலுக்கு ஏதேனும் நடந்து விட்டா நம்மளால பொறுத்துக்க முடியும். ஒரு சின்னதா நெருப்பு காயம் ஆயிடுச்சு, இல்ல சின்னதா ஒரு கையில காயம் ஆயிடுச்சு, புலம்பி தள்ளி அழுது புலம்பி ஐயோ வலி தாங்க முடியலையே. இதுதான் நம்முடைய கான்சியஸ்னஸ். We are all in bodily consciousness.
பிரகலாத் மகாராஜ் இஸ் ஆல்வேஸ் இன் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். நம்ம இந்த உடல்கிற தளத்துலதான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். பிரகலாத் மகாராஜன் ஆத்மாவின் தளத்தில் சிந்திச்சுட்டு இருக்காரு. அதனால இதை நாம் அனுபவத்தில் உணர வேண்டும். நம்ம படிக்கிறோம், நிறைய தடவை படிக்கிறோம், நிறைய தடவை படிச்சிருக்கோம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். இஸ்கான்ல ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லும், நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மான். ஆனா அனுபவம் இருக்கின்றதா? அம்பரீஷ மகாராஜா அவரை வந்து கொல்லணும்னு சொல்லி துர்வாச முனிவர் தன் தலையின் முடிய பிடுங்கி போட்டார். அதுல இருந்து ஒரு அசுரன் வெளியவர் நெருப்புல போடும்போது அந்த அசுரன் ஒரு பெரும் சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு அம்பரீஷரை கொல்றதுக்கு அந்த அசுரன் வர. அம்பரீஷன் ஐயோ அம்மான்னு கத்தி அலறி ஓடவும் இல்லை. ஓ பகவானே கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு பகவானை கூப்பிடவும் இல்லை. அம்பரீஷர் பகவானை உதவிக்கு அழைக்கவும் இல்லை, அந்த இடத்த விட்டு ஓடவும் இல்லை, பயந்துக்கும் இல்லை, கூப்பிய கரங்களோடு அப்படியே நிக்கிறார். மரணமா தாராளமா வரட்டும், இந்த அசுரனை கொல்ல போறானா கொண்டுகிட்டோம், இந்த உடலை அவன் கொன்று விடுவான், அந்த அசுரன் என் உடலை கொன்று விடுவான், என் ஆன்மாவை அவனால் கொல்ல முடியாது, நான் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போக போறேன், நான் பகவானே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் சரி, வாழ்வோ சால்வோ அது இறைவனின் விருப்பம். ராகேக்கோன் மாரேக்கோன் இச்சை துமாரா. பக்தி வினோத் தாக்கூர் பாடுறாரு, கிருஷ்ணா நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்துங்க, என்ன கொல்லணும்னு நினைச்சா கொல்லுங்க, உங்க விருப்பம் என்னவோ அது, உங்க விருப்பம் எப்படியோ அதுபடி நடக்கும். அதுதான் சரணாகதி அடைந்த பக்தன். அம்பரீஷ மகாராஜா பகவானின் தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டதுனால அவருக்கு பயமே கிடையாது. அந்த ஒரு பெரும் சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த அசுரன் அம்பரீஷரை கொல்ல வரும்போது பகவானால பொறுத்துக்க முடியல. ஆனா முட்டாள்களை, அயோக்கியர்களை, என்னுடைய பக்தனையா கொல்ல பாக்குறீங்க, சுதர்சனம் வந்து விட்டதன். சுதர்சனம் வந்து கண்ணை பறிக்கும் தேஜஸ், பலாயிரம் கோடி சூரியன், ஒரு சூரியன் ரெண்டு சூரியன் இல்ல, பலாயிரம் கோடி சூரியன் சேர்ந்த இன்னொரு பிரபாவம், இன்னொரு பிரகாசம் இருக்கும், அது சுதர்சனம். அது வந்து அந்த அசுரனுடைய தலையை சீவி அந்த சுதர்சனம் அப்படியே துர்வாச பக்கம் திரும்புது. சுதர்சனம் தன்னை நோக்கி வேகமாக வருவதை கண்டவுடன் துர்வாசர் ஓட்டம் பிடிக்கிறார், ஓடுற மலைகளுக்குள்ள போய் ஒளிகிறாரு, சுதர்சனம் துரத்திக்கிட்டே வருது. சமுத்திரத்துக்குள்ள போய் ஒளிகிறாரு, சுதர்சனம் துரத்திக்கிட்டே வருது. ஆகாசத்துல போய் ஒளிகிறாரு, சுதர்சனம் துரத்திக்கிட்டே வருது. மலை குகைக்குள்ள போய் ஒளிகிறாரு, சுதர்சனம் துரத்திக்கிட்டே வருது. அவர் எங்கு மூளை முடுக்கு எங்கு போனா சுதர்சனம் துரத்திக்கிட்டே வருது. அவர் வந்து நேரா தேவலோகம் போற, இந்திரா என்னை காப்பாத்து. இந்திரன் சொன்னாரு, ஓ துர்வாசரே, சுதர்சனம் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நாங்களே சுதர்சனத்தின் பாதுகாப்புல தான் இருக்கும். அங்கிருந்து ஓடுன நேரா பிரம்மலோகத்துக்கு போ, பிரம்மதேவா என்னை காப்பாத்து. பிரம்மா சொன்னாரு, ஓ துர்வாச முனிவரே, நாங்களே இந்த சுதர்சனுடைய அடைக்காலத்துலதான் இருக்கும். அங்கிருந்து கைலாசத்துக்கு ஓடினார், மகாதேவா என்னை காப்பாத்து. மகாதேவர் சொன்னாரு, ஓ துர்வாசரே, இந்த சுதர்சனம் என்னை மட்டுமல்ல இந்த மூன்று உலகத்தையும் பாதுகாக்குது, பராமரிக்குது. பகவானுடைய பக்தர் அவர், ஆழ்வார், சுதர்சன ஆழ்வார் ஆச்சாரியர். அவர் பகவானுடைய அஸ்திரம், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க பகவான்கிட்ட வேணா போ. வைகுந்த மோடி வந்தாரு, பையத்தூவிலும் பறந்தாமா, வாசுதேவா கிருஷ்ணா. பகவான் சொன்னாரு, துர்வாசரே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க அம்பரீஷிட்ட தான் போகணும். அதனால துர்வாசர் பாருங்க, அவர் ஒரு துறவி, பிரம்மத்தை உணர்ந்தவர், நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா என்று படித்தவர், சாஸ்திரம் அனைத்து ஞானம் அறிந்தவர், வேதங்களை கரைத்து குடித்தவர், நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா என்றதை உணர்ந்தவர். ஆனா ஓடுறார், உயிருக்கு பயந்து ஓடுறார். கடைசியில அம்பரீஷருடைய பாதத்துல வந்து விழுந்தார். அம்பரீஷர் வந்து சுதர்சனத்தை பிரார்த்தனை பண்றார், ஓ சுதர்சன ஆழ்வாரே, ஆச்சாரியரே, இந்த பிராமணரை மன்னித்து விடுங்கள், அவர் குற்றம் ஒன்றும் செய்யவில்லைன்னு பிரார்த்தனை பண்றார். ஒரு அம்பரீஷரோட பிரார்த்தனை கேட்டதுக்கு அப்புறம் சுதர்சன் திரும்பி போச்சு. அதனால அம்பரீஷர் ஒரு குடும்பஸ்தனா இருந்தா கூட அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, இந்த உடலை என்ன வேணா செய்யலாம், இந்த ஆத்மா ஒண்ணும் செய்ய முடியாது. அதே சமயம் துர்வாசர் வந்து பிரம்மத்தை உணர்ந்து வரட்டு தத்துவம் பேசுற ஒரு மாயாவாதியா இருந்ததுனால அவருக்கு வந்து அதுல உறுதி இல்லை. அவர் என்ன பண்ணாரு, இந்த உடலுக்கு எதாவது ஆயிடுமோன்னு ஓடுறாரு. என்ன இந்த சுதர்சனம் கொல்ல வருது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருக்கு, புரிதல். நாமளும் பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், ஆனா இதை ரியலைசேஷன் அனுபவப்பட்டு விட்டோமா,
நமக்கு வாழ்க்கையில பரிசோதனைகள்லாம் வரும். அப்ப நம்ம அதை அப்ளை பண்ணணும். நான் படித்ததை அனுபவத்தில் உணர வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த உடலில் ஆத்மான் மட்டும் படிச்சா பார்த்தாது. நாளைக்கு இப்ப இந்த தினம் ஒரு கீதை முடிஞ்சது கேட்டாச்சு. நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்தாரு, நீங்க அயோக்கியன்னு சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே ஹரே கிருஷ்ணா சொல்ற. நம்மை சபையில் அவமானப்படுத்துகிறார், ஹரே கிருஷ்ணா. நம்மை புகழ்கின்றார், ஹரே கிருஷ்ணா. நம்மை உதாசீனப்படுத்துகிறார், ஹரே கிருஷ்ணா. நம்மை வெறுக்கிறார், ஹரே கிருஷ்ணா. நம்ம மேல் பகைமை பாராட்டுகிறார், ஹரே கிருஷ்ணா. எதற்குமே ரியாக்ட் கிடையாது, எதுக்குமே எதிர்வினை கிடையாது. ஏன்னா நானே இந்த உடல்ல ஆத்மா. என்ன நீ புகழ்ந்தா என்ன, அவமதிச்சா என்ன, எனக்கு அவமரியாதை பண்ண என்ன, அவமானப்படுத்தினா என்ன, மேல் பகைமை என்ன சொன்னாலும் சரி அது நான் பாதிப்படைய மாட்டேன். நீ இந்த உடலை என்ன வேணா திட்டலாம், ஏ நாயே பேயே என்ன சொல்லி, நான் அது கிடையாது. நான் நாய் கிடையாது, நான் பேய் கிடையாது, நான் மனுஷன் கிடையாது, நான் மனிதன் கிடையாது, நான் நாய் கிடையாது, நான் பேய் கிடையாது. அப்ப நீ யார்? நான் பகவானது சேவகனின் 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 சேவகன். இதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். எனது உண்மையான அடையாளம் பகவான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய 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 சேவகன். ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவின் உண்மையான சொரூபம் பகவான் கிருஷ்ணனுடைய சேவகன். அதுதான் உண்மையான அடையாளம். அதனால இந்த உடல்ல ஏற்படுகிற மாற்றங்களால் நாம் திகைப்படையக்கூடாது. அப்ப இதை நம்ம வாழ்வையில இந்த படிக்கிறத வாழ்க்கையில பயிற்சி பண்ணணும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுல பாதிப்படையக்கூடாது. திட்டினாங்களா பரவாயில்ல, திட்டிட்டு போட்டோம், நான் தான் இந்த உடம்பே இல்லையே, நான் தான் ஆத்மாவாச்சு, ஆத்மாவுக்கு ஏது மானவ அவமானம் அல்ல, அப்படி என்று அதை கடந்து செல்ல வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கிரந்தராஜ் பிரபுபாத் கி ஜெய்.